தமிழ் பிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அகல்யா. இன்னைக்கு 90s கிட் ஷாப்க்கு நாங்க வந்திருக்கோம். அதோட ரிவ்யூஸ் உங்களுக்கு சொல்றோம், பாருங்க. உள்ள வாங்க, உங்களை பழைய நினைவுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன் இல்லையா? உள்ள வந்தோன்னு லிட்ரலி நான் 95, 99 அந்த இதுக்கு போயிட்டேன். எப்படி இருக்குன்னா உண்மையிலேங்க 90ஸ்ல நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம சாப்பிட்ருப்போம் அது எல்லாமே இங்க இருக்கு. எஸ்பெஷலி நான் உள்ள வந்து அட்மைர் ஆன முதல் விஷயம் எது அப்படின்னா இந்த மம்மி டாடி தான். இது எல்லா 90s கிட்ஸுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா, இப்படி பார்க்கும்போது அவர் எப்படி அப்படின்னா வந்து மம்மி, ஓகேங்களா? அதே இதை நம்ம இப்படி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா வந்து அது வந்து டாடி. ஸோ இதுக்காகவே இதை சாப்பிட்டுட்டு எத்தனை பேர்கிட்ட நம்ம செஞ்சு செஞ்சு காமிச்சிருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கூட நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சேம் டைம் இந்த தங்க இது போட்ட சாக்லேட், இதை வந்து தங்க காசு சாக்லேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து ரொம்ப பணக்காரவங்க தான் வாங்குவாங்க அப்படின்னு அப்படி கிடையாது. இந்த சாக்லேட் வாங்குறதுக்கும் நம்ம வீட்டுல எவ்வளவு கெஞ்சிருப்போன்றது ஒவ்வொரு 90s கிட்ஸை கேட்டா கண்டிப்பா தெரியும். தென் நெக்ஸ்ட் இந்த ஜவ்வு மிட்டாய். ஜவ்வு மிட்டாய் இதெல்லாம் இப்ப உள்ள ஷோஸ்ல வேணா அதுக்கான பேர் வைக்கிறாங்களே தவிர இந்த கேண்டீஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஷாப்ல பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி இது சொல்லியே ஆகணும், இதை வச்சு விளையாடாத 90s கிட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. இது எப்படி அப்படின்னா வந்து இந்த கயிறு கட்டிட்டு வச்சுட்டு 2 சைடு சுத்திட்டு அதை நம்ம சாப்பிட்டுருக்கோம். நல்லா சுத்திட்டே இருக்கலாம், சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இங்க இருக்கு. அடுத்து ரொம்பவே ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய். அந்த காலத்துல எந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நீங்க போங்கல, ஒரு பிளேட் ஃபுல்லா அதை நிறைச்சு வச்சிருப்பாங்க. அட் தி சேம் டைம் இது சாப்பிட்டா ஒரு எனர்ஜியும் வந்து அந்த காலத்து 90s கிட்ஸ்க்கு வரும். நெக்ஸ்ட் ரொம்பவே சொல்லி ஆகணும், இப்ப இதெல்லாம் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த காலத்துல வந்து பாத்தீங்க போட்டீங்கன்னா பொதுவா இந்த விஷயம்லாம் வாங்குறதுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து காசு இருக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணது உண்டு. இப்ப காசு இருக்கு, பட் இந்த 90s கிட்ஸ்க்கான மிட்டாய் எல்லாம் எங்க இருக்குன்னு எல்லாரும் தேடிட்டே இருக்காங்க இந்த ஷாப்ல. அதுவும் இதை பார்த்தோன்னா நான் ரொம்பவே வந்து எக்ஸைட் ஆயிட்டேங்க. ஒரு இது வந்து பேப்பர் அப்பளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, வாயில வச்ச உடனே அப்படியே கரைஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஒரு பொருள் இது. இது பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல வந்து இழந்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பேக்கெட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதே இதுதான். இது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான ஃபேன்ஸ், ஒரு ஃபேன் பேஸ் சொல்றோம் இல்லையா, இதுக்கான ஃபேன் பேஸ் 90s கிட்ஸ்ல கண்டிப்பா அதுல நானும் ஒரு ஆளு. அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்றதே சொல்லுங்க நீங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வித்தவுட் சீட் பிளஸ் இழந்த வடை அப்படின்னு சொல்லி தனியாவும் வச்சிருக்காங்க. இதே மாதிரி சின்ன பீஸ் 10 ரூபி பீஸ்ல வேணும் அப்படின்னா கூட வெரைட்டியாவே வந்து இங்க இருக்கு. ஸோ இதுதான் வந்து இங்க இருக்கிற எல்லா சாக்லேட். அண்ட் எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்ஃபி, இந்த பர்ஃபியும் வந்து அதே இதுதான். ரொம்ப அந்த காலத்துல வந்து எல்லாரும் பார்த்து சாப்பிட்டு விரும்பி சாப்பிட்ட ஒரு பொருளும் வந்து இதுதான். ஆக்சுவலி எல்லாருக்கும் வந்து அங்க உள்ள மிட்டாய் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த ஷாப்போட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வந்து கேண்டீஸ் மட்டும் கிடையாது. அட் தி சேம் டைம் நம்ம வந்து அந்த காலத்துல வச்சு யூஸ் பண்ண வந்து பிளேயிங்
அந்த விஷயம் கூட இருக்கு. இது வந்து அந்த கால 90s கிட்ஸ் யூஸ் பண்ணாத ஒரு 90s கிட்ஸுமே இருக்க மாட்டீங்க. வீடியோ கேம் அந்த காலத்துல உள்ள பீப்புளோட பிளே ஸ்டேஷனே வந்து இதுதான். அடுத்து மெயினா நம்ம எல்லாருமே வந்து இந்த மாதிரி டாய்ஸை வச்சு எத்தனை பேர் பயமுறுத்திருப்போம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். உண்மையிலேயே நம்ம எல்லாருமே வந்து இப்பவும் நம்ம அந்த பழைய ஸ்டேட்டுக்கு போயிட்ட ஒரு ஃபீல் தான் வந்து இங்க இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்ப பம்பரம் பாருங்க. இப்பெல்லாம் எத்தனை பசங்க இந்த பம்பரம் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. இதெல்லாம் பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து அது வந்து பெருசா இருக்கும். இது நம்ம இப்படி கையில வந்து இப்படி சுத்துறோம் அப்படின்னா அழகா அப்படி ரோல் ஆகும். ஸோ இதுவுமே இருக்கு. அண்ட் இது பாருங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணாத யாருமே வந்து இருக்கவே மாட்டோம். இது எப்படி அப்படின்னா நம்ம இப்படி வச்சுட்டு இப்படி கையில இது பண்ணோம்னா அழகா ட்விஸ்ட் ஆகி கையில உட்காந்துக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் வந்து இங்க இந்த ஷாப்ல வந்து பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம வாட்டர் இது கூட இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ட்ஸ், அந்த காலத்துல எல்லாருமே வந்து அந்த WW கார்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்பைடர் மேன், இந்த மாதிரி பீம்ஸ், இங்க பாருங்க எவ்வளவு கார்ட்ஸ் கலெக்ஷனும் இங்க இருக்கு பாருங்க. மார்வெல்ல இருந்து இப்போ உள்ள மார்வெல்ல இருந்து போக்கிமேன், ஸ்பைடர் மேன், டோரிமான் எல்லா கார்ட்ஸும் இங்க இருக்கு. அண்ட் மெயினா சொல்லணுங்க, இந்த விஷயம் அந்த காலத்துல உள்ளவங்க எல்லாரும் வீட்டுல 90s கிட்ஸ் வீட்டுல இது விளையாடாத ஒரு கிட் இருப்பாங்க அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. இது விளையாடுறதுக்கு இதுவே வந்து ஒரு தனி டாக்டிஸ் மாதிரி தான். ரொம்ப சூப்பரா இருக்கும் வச்சு விளையாடுறதுக்கு. அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா வந்து பல்லாங்குழி. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்துல எத்தனை பேர் அவங்க வீட்டு பெரியவங்களோட விளையாடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயம் அதுக்கு தனியா இதே மாதிரி தனியா இருக்கு. பிளஸ் அது உள்ள போடுறதுக்கான இதுவுமே வந்து தனித்தனியா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வச்சு எத்தனை பேரு காக்கா நாய் எதெல்லாம் துரத்திருக்கோம். லிட்ரலி இதை வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு கூட தெரியாது. நம்ம ஒரு பக்கம் அடிச்சோன்னா அந்த புலிகேசியில போகும் பாத்தியா, எங்கேயா நான் விட்ட அம்பு அப்படின்ற மாதிரி இது நம்ம ஒரு சைடு அடிப்போம், அது ஒரு பக்கம் போகும். ஸோ இது இந்த உண்டிகோல் பார்க்கவும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே மாதிரி இந்த டைஸ் பரமபதம் போட்டு விளையாடி இருப்போம், அந்த ஒரு டைஸ். அப்படியே பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த விஷயங்கள் வாங்கி விளையாட கிட்ஸ் யாருமே ஜாக்கி ஜான் வந்தாலும் வந்தாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து எல்லா கிட்ஸும் வச்சு யூஸ் பண்ண ஒரு விஷயங்கள். இந்த ட்ரே அந்த காலத்துல எந்தெந்த வீட்டுல எல்லாம் பெண் குழந்தை இருக்கோ அந்த குழந்தைங்க எல்லாம் வச்சு கண்டிப்பா விளையாடி இருப்பாங்க. இது வந்து சொப்பு சாமான். அதாவது தனித்தனியா அவங்க எத்தனை பேருக்கு இதுல அவங்க சமைச்சு அவங்க சாப்பாடு வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க, குட்டி கிரைண்டர்ல இருந்து குட்டி குக்கர், இது மாதிரி நிறைய சமையல் சமைச்சு எவ்வளவு பேர் அவங்க வந்து வீட்டுக்கு வெல்கம் பண்ணிருப்பாங்க தெரியுமா. உங்களுக்கான கிளிகிளி சொல்லுவாங்க இல்லையா, சின்ன குழந்தைங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு காட்டுறது. இதை வச்சு காட்டும் போது எனக்கே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. நான் ஏதோ சின்ன குழந்தை மாதிரி வச்சு ரொம்ப எக்ஸைட்டடா இது பண்ணிட்டு. இங்க பாருங்க, இதுல ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்கு. நம்ம யூஸ்வல் ஒரே விஷயம் தான், அதே வந்து எவ்வளோ டிசைன்ஸ்ல இது எல்லாமே வந்து நம்ம இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வுட். அந்த அளவுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் வந்து எதுவுமே ஆகாது, அந்த அளவுக்கு வுட். ஸோ அந்த காலத்து திங்ஸ் மாதிரியே வந்து எல்லாம் ஒவ்வொரு விஷயம். மேம், நீங்க இந்த ஷாப்க்கு அடிக்கடி வருவீங்களா? ஆமா, ஃப்ரீக்வெண்டா வருவேன். ஆக்சுவலி இங்க இருக்கிறதுல உங்களை ரொம்ப அட்மையர் பண்ண ஒரு மிட்டாய் ஆகட்டும், ஒரு ஸ்டேஷனரி ஆகட்டும், இந்த விஷயம். ஆமா, இதுல ஆக்சுவலி எல்லாமே வந்து இந்த 90s ரிமெம்பரன்ஸ் தான் எல்லாமே இருக்கு. எல்லாமே கண்டிப்பா. பட் நான் ப்ரிஃபர் பண்றது வந்து இந்த அத்தன்டிக், இந்த எள்ளுருண்டை, அப்புறம் பீனட், இந்த இது. மற்றபடி குழந்தைங்க வந்து இந்த சாக்லேட்ஸ் அந்த மாதிரி ஸ்ட்ராப் இதெல்லாம் விரும்புவாங்க. சோ நான் வந்து அது உள்ள டாய்ஸ் யூசுவலா பாப்பேன், டாய்ஸ் குழந்தைங்களுக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் அந்த மாதிரி. நீங்க ரொம்ப நாளாவே வந்து இங்க ஷாப் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, ரொம்ப நாளா தெரியும் எனக்கு. இங்க நான் இந்த ஏரியால தான் இருக்கேன், சோ எனக்கு தெரியும் இங்க. சோ வருவேன் நான். ஆம்பியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆம்பியன்ஸும் நல்லா இருக்கு. நீங்க பசங்களை கூட்டிட்டு வந்தாலும் கம்ஃபர்டபுளா இருக்கும். கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. அவங்களே சூஸ் பண்ணிக்கிறாங்க எடுத்து. ஓகே, சோ அவங்களே சூஸ் பண்ணிக்கிறாங்க. பிளஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டா இருக்கு. ஓகே, சோ ஐ திங்க் அது வந்து கொஞ்சம் பிளஸ். அவங்க எங்கேயோ ஓடுன டிஸ்ட்ராக்ட் ஆனா கூட உள்ளே தான் இருப்பாங்களே தவிர வெளியில போக மாட்டாங்க. கண்டிப்பா அவங்களோட தேவையானது எல்லாமே உள்ள இருக்கிறதால அவங்கள கூட்டிட்டு போக நமக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைன் மேம், ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ரொம்ப சூப்பராகவே 90s கிட்ஸ்க்கான
மிட்டாய் ஆகட்டும், அந்த காலத்துல நம்ம யூஸ் பண்ண அந்த இது பிளேயிங் விளையாடுறதுக்கான பொருளாகட்டும் எல்லாமே வந்து நான் உங்களுக்காக எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் இது தமிழர் பிக்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.